இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி நெட் எஸ்பெஷலி இன் சைக்காலஜியில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம், நான் எப்படி யூஜிசி நெட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், நான் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு யூஜிசி நெட்னா என்னன்னே தெரியாது. பட் மாஸ்டர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் என்னால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக முடியும் அப்படின்றதுனால, பியூர்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகணும் அப்படின்ற கோலுக்காகவே ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் 1.5 years, ஒரு 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 3 அட்டெம்ப்டில் நான் ஃபெயில் தான் ஆனேன். அதுக்கப்புறமா எப்படி நான் கிராக் பண்ணேன் அண்ட் சைமல்டேனியஸ்லி அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட்லேயும் நான் கிராக் பண்ணேன். அண்ட் இப்போது நான் யூஜிசி நெட்காக நிறையா ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்கிட்ட ஆல்மோஸ்ட் மோர் தென் 150 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ட்ரைனிங் எடுத்து அதில் நிறைய பேர் கிராக்கும் பண்ணியிருக்காங்க, பிஹெச்டி நிறைய பேர் கிராக் பண்ணியிருக்காங்க, அண்ட் நிறைய பேர் பிஹெச்டிஸ் யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணி ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமாக இப்போ பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரான்சிஷன் எப்படி நடந்தது, நான் எப்படி கிராக் பண்ணேன் அண்ட் ஸ்டில் இப்பயும் எப்படி கிராக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல், உங்களுக்கு தெரிஞ்ச சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இதை ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் யூஜிலையும் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க, பிஜிலையும் சைக்காலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் படித்தது முக்கால்வாசி தியரியாக தான் படிச்சிருப்பீங்க, எக்ஸாமுக்காக படிச்சிருப்பீங்க, மார்க் வாங்கணும்னு படிச்சிருப்பீங்க, இல்லை கிளியர் பண்ணணும் அந்த பேப்பர்ன்றதுக்காக படிச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி மறந்து வச்சுட்டு இப்போது பியூர்லி நம்மளோட கோல் என்ன அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணணும். அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே படித்த தியரிஸ் அது எதுவுமே கேட்க போகிறதில்ல, எல்லாமே எம்சிக்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க, அப்ஜெக்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் எழுத போகிறது இல்லை. அப்போது உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியணும். நான் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணும்போது வந்து வெறும் கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தான் போனேன். எனக்கு சிலபஸ் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி எந்த ஐடியாவும் இல்லை, எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் தான் போனேன். அண்ட் அதுலேயும் எனக்கு ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி நல்ல ஸ்கோர் வந்தது. பிகாஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஆப்வியஸாக நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை அப்படின்றதுனால. யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, போய் நீங்கள் என்னென்ன புக்ஸு, ரெஃபரன்ஸ் இதெல்லாம் கிடைக்கணும் அது எதுக்குமே நீங்கள் போக வேணாம். முதல்ல மோஸ்ட் ரீசெண்டாக நடந்த ஒரு பேப்பரை எடுத்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பாருங்கள். அண்ட் சிலபஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அந்த சிலபஸ் கூட கம்பேர் பண்ணியும் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது, சிலபஸில் 10 யூனிட்ஸ் இருக்கும் பேப்பர் 2க்கு. அந்த 10 யூனிட்ஸையுமே நீங்கள் எந்த அளவுக்கு படித்து வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் ரேங்க் பண்ணணும். எப்படி ரேங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் யுவர் லீஸ்ட் கம்ஃபர்டபுள் யூனிட், இருக்கிறதுலே எது ரொம்ப டஃப்பான யூனிட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தான் நம்பர் 1ல் ரேங்க் பண்ணணும். அப்படியே போக 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 வந்து டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாகிற மாதிரி ரேங்க் பண்ணணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து எனக்கு ரிசர்ச், சைக்கோமெட்ரி, அப்புறம் யூனிட் 1 எமர்ஜென்ஸ் ஆஃப் சைக்காலஜி, இது 3மே வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான யூனிட்டாக இருந்தது. நான் அதை டாப் 3ல் வச்சேன். அப்படியே போக 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 கம்மியாகிட்டே வரும். லாஸ்ட்டில் எனக்கு எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பயோசைக்காலஜி அண்ட் 5th யூனிட், இது 2மே இருந்தது. எதனால அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான யூனிட். நான் படித்தேன், ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணேன் அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி ட்விஸ்டடாக கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுலையே நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு டிசைட் பண்ணி வச்சிங்க தெரியுமா, அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் அதை லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு அது எவ்வளோ டெப்த்தாக கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ அதில் கான்செப்டுவலைஸ் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ எடுத்த உடனே இருக்கிறதுலே கஷ்டமான யூனிட்டுக்கு போய் அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். சைட் பை சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா, கூடவே தெரிஞ்ச யூனிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்களா இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கேட்குறாங்கன்னு பார்த்து அதையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே வரணும். நான் என்னோட டே டு டே என்னோட ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னா, அன்றைக்கி கண்டிப்பாக நான் 3 யூனிட்ஸாவது பார்த்துருவேன். ஒன்று என்னோட மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் யூனிட், இருக்கிறதுலே டஃப்பாக இருக்கிற யூனிட், ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு யூனிட்கான ரிவிஷன், அண்ட் மாடரேட்டாக இருக்கிற ஒரு யூனிட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கான்செப்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறது. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 3 யூனிட்டை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அண்ட் இட் டுக் மீ அரௌண்ட் 1.5 years, பிகாஸ் நான் கூடவே ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கூடவே ஜிம்முக்கும் போயிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் ஒன்றா போட்டு என்னோடய பிளேட்டில் அதிகமாக வச்சுருந்தேன் நான். அதனால் எனக்கு 1.5 years ஆச்சு. நீங்கள் வெறும் நெட்டு மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காடுறீங்க அப்படின்னா, இட் வில் டேக் அரவுண்ட் 3 to 4 months, 3லேருந்து 4 மாதம் உட்காந்து ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் யூஜிசி நெட் சைக்காலஜியில் கிளியர் பண்ண முடியும், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, மாக் டெஸ்ட் நிறையா அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு எதில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் படித்த கான்செப்டை இவங்க கொஷின்ஸில் எப்படி கேட்குறாங்க, நம்ம படித்த மாதிரி தான் கேட்குறாங்களா இல்லை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுறாங்களா, இந்த டாபிக் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக இருந்ததுன்னா 100% பெட்டர். பிகாஸ் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் நான் படித்த மாதிரியே இல்லையே, ஆனால் இந்த யூனிட் நான் ஃபுல்லாக படிச்சிட்டேனே, இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடி படிக்க ஆரம்பிப்பீங்க. தேடி படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் எப்பயுமே ரெஃபரன்ஸ் புக்ஸ், நோட்ஸ் அது இதுன்னு நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காமல்
10 யூனிட்டுக்கும் நீங்கள் தனியாக இதர் ஒரு 10 நோட்டோ இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு லாங் சைஸ் நோட்டை 2ஆக பிரித்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு பார்ட் இன்னொரு யூனிட்டுக்கு ஒரு பார்ட் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க அந்த டாப்பிக்கில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னென்ன படிக்கணும், எதை இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்றது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ரிவைஸ் பண்ணும்போது மறுபடியும் தேடி ஒரு புக்கையும் போய் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும், ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது மொத்தத்தில் இது மட்டும்தான். ஃபஸ்ட்டு எந்தெந்த யூனிட் வந்து கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்றதுலேருந்து ரேங்கிங் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு 3 யூனிட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. கூடவே மார்க் டெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க அண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறீங்க. இதை பண்ணிங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ப்ராக்ரஸை உங்களாலே பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு எழுதின மார்க் டெஸ்ட்டுக்கும் ஒரு 10, 15, 20 வாட்டி எழுதினதுக்கப்புறமும் ஒரு ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். அண்ட் கூடவே இன்னும் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பேப்பர் 1க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது. சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே அடி வாங்குவாங்கன்னா பேப்பர் 1ல். ஏன்னா சைக்காலஜி படிக்கிற நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன், நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்ட்டையும் பார்த்துட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். மேக்ஸ் வரல. மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் இருக்கிற மேக்ஸை தான் யூஜிசி நெட்டில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் மேக்ஸில் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட காம்படிட்டரை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே போதும். யூஜிசி நெட்டில் உங்களால் கட் ஆஃப் ரேங்கிங் வந்துட முடியும். ஸோ உங்களோட காம்படிட்டரை விட நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். அண்ட் பேப்பர் 1 விட்டுட்டு பேப்பர் 2 மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், பேப்பர் 2 லைட்டாக பார்த்துட்டு பேப்பர் 1 நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு பண்ணாமல் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கட் ஆஃப்க்கு உங்களால் வர முடியும். ஸோ இது எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணிங்க, கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அண்ட் பயப்படாமல் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகிற ஜூன் 2026 சைக்கிளில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா we have 5 months left. அந்த 5 மாதத்துக்குள்ளே நான் சொன்ன இந்த விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னாலே நீங்களே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அண்ட் எங்கே ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது, புக்ஸ்லாம் ரெஃபரன்ஸ்லாம் எங்கே பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் உங்களுக்கு தேவையான எல்லா ரெஃபரன்ஸுமே இருக்குது. இதே மாதிரி நிறைய கான்டென்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் லிங்க்ஸும் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு யூஜிசி நெட்டில் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் டைம் மேக் பண்ணுறேன்.